நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய உயிர் என்ன? யானை. கடல்ல வாழ்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய உயிர் என்ன? திமிங்கலம். திமிங்கலம் அதை விட சைஸ் சிறுசு. ஆனால் என்னன்னா, இது ஏன் எல்லாரும் நம்ம இதுக்கு அட்டென்ஷன் ஏன் தரேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் யானை ஈஸியாக பார்த்துட முடியும். எங்கே போனாலும் அந்த நீ டைகரை பார்க்க முடியாது, லெப்பர்டை பார்க்க முடியாது, ஒரு ஸ்னேக்கை பார்க்க முடியாது. பட் உருவத்தை வச்சு எல்லாரும் பார்க்க முடியறதுனால இந்த எலிஃபென்ட் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இந்த எலிஃபெண்ட்டை பொறுத்த எலிஃபெண்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு காடு இல்லை, அது யாருக்குமே தெரியாது. யானை வந்து என்னன்னா, யானை வந்து மிகச்சிறந்த ஒரு கார்டனர், நேச்சுரல் கார்டனர். என்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யானை தான் போகிற வழியில் இருக்கிற மரத்தெல்லாம் ஒடிச்சிட்டே போகும். நம்ம வீட்டில் செடி வளர்த்துவோம், என்ன செய்வோம், மரத்துக்கலையில் சிறு சிறுசாக உடைக்க தான் அது உயரமாக வளரும். அப்போ அந்த மரம் என்னென்னா உடைக்க இதெல்லாம் வளர்ந்துடும். யானை வாழ்கிற காட்டில் இருக்கிற எல்லா மரங்களும் உயரமாக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணும், யானை வந்து அந்த பச்சை இலையெல்லாம் சாப்பிட்ரும், அந்த விதையெல்லாம் சாப்பிடும், அந்த பழத்தை சாப்பிடும், அந்த பழத்தோட எச்சங்கள்லாம் கீழே விழுகும். ஸோ அது கேரி ஓவர். அந்த இங்கே இருக்கிற வெஜிடேஷனை இன்னொரு பக்கம் போய் விதைக்குது. அதனுடைய சாணம் வழியாக விழுகிற விதை வந்து அங்கே முளைக்கும். ஸோ அது எங்கெங்கெல்லாம் யானை இருக்கோ அந்த வெஜிடேஷன் கிளியராக இருக்கும். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் சேவர் ஆஃப் தி ஃபாரஸ்ட். எப்படின்னா, தான் போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த போகிற வழியில் சின்ன சின்ன பள்ளமாக உருவாக்கிட்டே போயிட்டுருக்கும். யானை நடந்து போகும்போது அதோட வெயிட்டுக்கு சின்ன சின்ன பள்ளம் உருவாகும். இப்போ மழை பெஞ்சு என்ன ஆகும், அந்த பாதை வழியே தண்ணி வரும், அது வாய்க்கால் மாதிரி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி போயிடும். ஸோ யானைகளுக்கு வந்து இவ்வளவு உபயோகம் இருக்குது. யானை இல்லைன்னா நம்ம அந்த காடுல இருக்காது. அதனால யானையை வந்து காப்பாற்றணும், யானையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம்.